மாயா கூடு. அதிகாலையில் சூரியன் தனது பொன்னான கதிர்களால் அந்த அழகிய ஏரியை மெதுவாக விழித்தெழச் செய்தான். ஏரியின் நீர் சிறிய வைரங்களைப் போல மின்னிக் கொண்டிருந்தது. தாமரை மலர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மலர்ந்து இயற்கையே புன்னகைப்பது போல தோன்றின. அந்த அழகிய ஏரிக்கரையில் ஒரு அழகான கூடு இருந்தது. அந்த கூட்டில்தான் ஆனந்த் மற்றும் மாயா வாழ்ந்து வந்தனர். ஒருவர் மீது ஒருவர் உயிரையே வைத்திருந்தனர். ஆனால் அந்த அழகான கூட்டிலும் ஒரு சிறிய சோகம் இருந்தது. ஒரு தீராத ஏக்கம் இருந்தது. ஏனெனில் அவர்களுக்கு இன்னும் குழந்தைகள் தைகள் பிறக்கவில்லை. ஆனந்த் ஏரியில் நீந்திக் கொண்டே தன் கூட்டை நோக்கி வந்தான். அவன் அழகில் அழகான இளஞ்சிவப்பு தாமரை மலர் ஒன்று இருந்தது. மாயா, பார், உனக்காக எவ்வளவு அழகான தாமரை மலரை கொண்டு வந்திருக்கிறேன். பூ ரொம்ப அழகாக இருக்கிறது ஆனந்த். ஆனால் நம்ம கூடு மட்டும் இன்னும் காலியாக தான் இருக்கிறது. அப்போது அருகில் சிறிய வாத்து குஞ்சுகள் மகிழ்ச்சியாக தண்ணீரில் விளையாடிக் கொண்டிருந்தன. அவற்றின் சந்தோஷமான விளையாட்டை கண்ட மாயாவின் மனவேதனை இன்னும் அதிகமானது. சில நிமிடங்கள் இருவரும் அமைதியாக வானத்தை நோக்கி அமர்ந்திருந்தனர். அந்த நேரத்தில் ஆனந்திற்கு திடீரென்று ஒரு யோசனை. மாயா, காட்டின் கடைசியில் இருக்கும் அந்த மாய குகையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா? ஆமாம், ஆனால் அது உண்மையா? எல்லாரும் சொல்கிறார்கள், அங்கே ஞானி என்று ஒரு அதிசய சக்தி கொண்ட குரங்கு வாழ்கிறதாம். நம்முடைய துயரத்தை அவரிடம் சொல்லிப் பார்ப்போம். புதர்களின் பின்னால் மறைந்திருந்த இன்னொரு உயிரினமும் அனைத்தையும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தது. இன்றுதான் என்னோட அதிர்ஷ்டமும் ஆரம்பமாகுது. அன்று மாலை சூரியன் மறைந்த பிறகு ஆனந்தும் மாயாவும் காட்டின் பழமையான பாதையை தொடர்ந்து மாய குகையை நோக்கி பயணத்தை தொடங்கினர். ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் இன்னொரு உயிரினம் அவர்களை ரகசியமாக பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. குகை முழுவதும் ஆழ்ந்த அமைதியில் மூழ்கியிருந்தது. மேலிருந்து விழும் நீர்த்துளிகளின் சத்தம் மட்டும் அந்த அமைதியை உடைத்தது. ஞானி மெதுவாக தனது கண்களை திறந்தார். அந்த பார்வையில் அன்பும் இருந்தது, ஞானமும் இருந்தது. அவர்களின் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு முடிவும் இருந்தது. ஆனந்தும் மாயாவும் பணிவுடன் தலை குனிந்து நின்றனர். உங்கள் இருவரின் இதயத்தில் இருக்கும் அன்பு மிகவும் தூய்மையானது. ஆனால் ஒவ்வொரு ஆசைக்கு முன் இயற்கை ஒரு சோதனையை வைக்கும். பாபா, எந்த சோதனையாக இருந்தாலும் அதை ஏற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஞானி மெதுவாக புன்னகைத்தார். தனது அருகில் இருந்த சிறிய பையை எடுத்தார். அதிலிருந்து பால் போன்ற வெண்மை நிறமுடைய 2 உருண்டை கற்களை வெளியே எடுத்தார். அவை சாதாரண கற்கள் அல்ல. பாபா, இந்த கற்கள்? இவை உங்கள் நம்பிக்கைக்கான சோதனை, உங்கள் அன்பிற்கான சோதனை, உங்கள் பொறுமைக்கான சோதனை. அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அவர்கள் இருவரின் கண்களிலும் மீண்டும் நம்பிக்கை ஒளிர்ந்தது. ஆனால் அந்த குகையில் நடந்த ஒவ்வொரு உரையாடலும் இன்னொரு உயிரினத்தின் காதுகளிலும் விழுந்தது. குகைக்கு வெளியே இருந்த பெரிய பாறையின் பின்னால் ரங்கா மறைந்து நின்றிருந்தான். அப்படியா? இந்த கற்கள் முட்டைகளாக மாறப்போகிறதா? அப்படியானால் அந்த முட்டைகள் அவர்களுடையது இல்ல, என்னுடையது. பேராசை என்பது மனிதனாக இருந்தாலும் விலங்காக இருந்தாலும் அவர்களை கண்மூடித்தனமாக மாற்றிவிடும். ஞானி கொடுத்த அந்த மந்திர கற்களை மிகுந்த கவனத்துடன் தங்கள் கூட்டின் நடுவில் வைத்தனர். ஆனந்த், நம் வாழ்க்கையில் உண்மையிலேயே ஒரு அதிசயம் நடக்குமா? நம்முடைய வேலை நம்பிக்கையுடன் காத்திருப்பது. மீதமுள்ள அனைத்தையும் இறைவன் பார்த்துக் கொள்வார். அன்று இரவு இருவரும் மனநிறைவுடன் அமைதியாக உறங்கினர். ஆனால் புதர்களின் பின்னால் மறைந்திருந்த ரங்காவுக்கு மட்டும் ஒரு நொடியும் தூக்கம் வரவில்லை. விடியல் பிறந்தது. சூரியன் இன்னும் முழுமையாக உதிக்கவில்லை. ஞானி கூறிய ஒவ்வொரு வார்த்தையையும் நினைவு கூர்ந்து கண்களை மூடி தங்கள் அன்பு நிறைந்த மூச்சை அந்த 2 கற்களின் மீது மெதுவாக ஊதினர். பிறகு அந்த கற்களை மிகுந்த கவனத்துடன் ஒரு கணம் ஏரி நீரில் நனைத்து, இப்போது நமக்கு காத்திருப்பது மட்டும்தான் மீதமிருக்கிறது. சில அற்புதங்கள் பொறுமையை விரும்புகின்றன. சில நொடிகள் கழித்து மீண்டும் எடுத்து கூட்டின் நடுவில் வைத்தனர். ஆனந்தும் மாயாவும் உணவு தேடி காட்டுக்குள் சென்றனர். அவர்கள் கண்களுக்கு புலப்படாமல் போகும் வரை ரங்கா ஒரு அடியும் முன்னே வரவில்லை. சில நொடிகள் கழித்து ரங்கா மெதுவாக கூட்டை நோக்கி வந்தான். கூட்டின் நடுவில் இருந்த அந்த 2 வெண்மையான உருண்டைகள் இன்னும் ஒளி வீசிக் கொண்டிருந்தன.
இந்த கூடு என்னுடையதுதான். இந்த முட்டைகள் எவ்வளவு ருசியாக இருக்கும் தெரியுமா? காடு முழுவதும் அமைதியாக இருந்தது. காற்றில் இலைகள் மெதுவாக அசைந்தன. ஐயோ, என்ன பற்கள்! இது உண்மையிலேயே முட்டையா இல்ல பாறையா? மாயா, சீக்கிரம் வா. இதோ வருகிறேன். ரங்காவின் காதில் விழுந்தது. அருகில் இருந்த முள்ளான புதர்தான் அவனுக்கு ஒரே மறைவிடமாக அமைந்தது. இந்த வழிதான் ஒரே வழி. கூட்டின் பின்னால் இருந்து வெளியே தெரிந்த ரங்காவின் வாளை ஆனந்த் உடனே கவனித்தான். ஆனால் அவன் எதையும் வெளிக்காட்டவில்லை. அமைதியாக ஒரு சிறிய புன்னகை புரிந்தான். பிறகு மாயாவை நோக்கி பார்த்தான். ஆனந்தின் திட்டம் என்ன என்பதை மாயா உடனே புரிந்து கொண்டான். மாயா, ஞானி இன்னொரு விஷயமும் சொன்னாரே. என்ன அது? நம்ம முட்டைகளை திருட பேராசை பிடித்த ஒரு பேய் வருமாம். அவர்கள் பேசிய அந்த வார்த்தைகள் முள்ளான புதருக்குள் ஒளிந்திருந்த ரங்காவின் காதுகளில் தெளிவாக விழுந்தன. மாலை நேரம் வந்தது. வானம் ஆரஞ்சு நிறத்தில் அழகாக ஜொலித்தது. ஆனந்த் உலர்ந்த இலைகளை எடுத்துக்கொண்டு வந்தான். மாயா சிறிய குச்சிகளையும் உலர்ந்த புற்களையும் சேகரித்தாள். இன்றவு நாம் நெருப்பு மூட்டலாம். ஆமாம், அந்த பேராசை பேய்க்கு புகைய தாங்க முடியாதாம். அதை பார்த்த ரங்காவின் பயம் இன்னும் அதிகரித்தது. ஐயையோ, உண்மையிலேயே பேய் இருந்தால்? ஒரு புறம் பேராசை இன்னும் கொஞ்சம் காத்திரு என்று சொல்லியது. மறுபுறம் பயம் இப்போதே ஓடிப்போ என்று எச்சரித்தது. இரவு வந்தது. நிலா தனது வெள்ளி ஒளியை வானமெங்கும் பரப்பியது. ஆனந்தும் மாயாவும் தங்கள் கூட்டை சுற்றி அடுக்கி வைத்திருந்த உலர்ந்த இலைகளுக்கு மெதுவாக தீ வைத்தனர். முதலில் சிறிய சிறிய தீப்பிழம்புகள் மட்டுமே தெரிந்தன. பின்னர் புகை மெதுவாக கூட்டை சுற்றி பரவத் தொடங்கியது. முள்ளான புதருக்குள் மறைந்திருந்த ரங்காவால் மூக்கை பொத்திக்கொண்டு அமைதியாக இருந்தான். எவ்வளவு புகை வருகிறது! இன்னும் கொஞ்ச நேரம், அதுக்கு பிறகு வெளியே வருகிறேன். அவன் அப்படியே நினைத்து கொண்டிருக்கும் போதே ஒரு சிறிய தீப்பொறி காற்றில் பறந்து வந்து ரங்காவின் வாலின் மீது விழுந்தது. ஐயோ, என் வால் எரிகிறதே! அடுத்த நொடியில் ரங்கா முள்ளான புதரிலிருந்து திடீரென பாய்ந்து வெளியே வந்தான். உயிர் பயத்தில் ரங்கா ஒரு நொடியும் திரும்பி பார்க்காமல் ஏரியை நோக்கி ஓடினான். தண்ணீர், தண்ணீர்! யாராவது என் வாளை காப்பாத்துங்க! ஒரு கணம் கூட தாமதிக்காமல் நேராக ஏரிக்குள் பாய்ந்து குதித்தான். அவனுடைய வாலில் பற்றியிருந்த தீ அணைந்து விட்டது. ஆனால் ரங்காவின் மனதில் இருந்த பயம் மட்டும் இன்னும் அகலவில்லை. முதலில் என் பற்கள் போயிற்று, இப்போது என் வாலும் கருகி போயிற்று. இனிமேல் மற்றவர்களுடையதை ஆசைப்பட மாட்டேன். சில நாட்கள் கடந்தன. ஒரு அதிசயமான காலை. சூரியனின் முதல் பொன்னான கதிர்கள் அந்த 2 முட்டைகளை தொட்டன. அந்த கணமே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. ஞானி கொடுத்த 2 வெண்மையான கற்களும் மெதுவாக தங்கள் உருவத்தை மாற்றத் தொடங்கின. ஆனந்த், நம்ம கூடு இனி காலியாக இல்ல. பார்த்தாயா மாயா, ஞானி சொன்னது மாயாஜாலத்தை பற்றி இல்லை, பொறுமையை பற்றிதான். அவை உண்மையான 2 வாத்து முட்டைகளாக மாறின. முட்டைகளில் சிறிய விரிசல்கள் தோன்றின. மெல்ல 2 குட்டி தலைகள் வெளியே எட்டி பார்த்தன. சிறிது நேரத்தில் அந்த 2 சிறிய வாத்து குஞ்சுகள் முதல் முறையாக ஏரிக்குள் இறங்கின. ஆரம்பத்தில் அவை கொஞ்சம் பயந்தன. மாயா அன்புடன் அவற்றை உற்சாகப்படுத்தினாள். சில நொடிகளிலேயே அந்த 2 குட்டி வாத்துகளும் மகிழ்ச்சியாக நீந்தி முழு ஏரியையும் தங்களின் குதூகல சிரிப்பால் நிரப்பின. அன்று மாயாவின் கூட்டில் 2 புதிய உயிர்கள் பிறந்தன. அதை பார்த்த ரங்காவின் மனதிலும் ஒரு நல்ல எண்ணம் உதித்தது. பேராசையால் பிறருடைய சொத்துக்கு ஆசைப்படாதீர்கள். பொறுமை, அன்பு, நம்பிக்கை, இந்த 3ஐயும் மனதில் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். அன்பு, பொறுமை, நம்பிக்கை, இந்த 3ம் ஒன்றாக இருந்தால் அதிசயங்கள் நிச்சயம் நிகழும். ஆனால் பேராசை எப்போதும் இழப்பை மட்டுமே தரும்.